எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு மார்ச் 23, 2022 தாழ்மை உள்ளவர்கள் வர்சஸ் பெருமை உள்ளவர்கள். பெருமை மிக்கவங்க எப்படி இருப்பாங்க, தாழ்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய அந்த கேரக்டர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதன் மூலமா நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம சரி செய்து கொள்ளலாம். பெருமை உள்ளவங்க தங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கறதுல நம்பிக்கையோட கூட இருக்கிறாங்க. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு கூட இருப்பாங்க. தாழ்மை உள்ளவர்கள் இன்னும் தாங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு, அந்த மனப்பான்மையோடு கூட இருப்பாங்க. பெருமை உள்ளவங்க தங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க என்பதை குறித்து அதிகமாக கவலைப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்க நினைப்பாங்க, எல்லாரும் புதுசா எஸ்யூவி வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க, ஆனா நான் இன்னும் இந்த ஓட்டக்காரில் சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தாழ்மை உள்ளவங்க தங்களை பற்றி கவலைப்படுறதில்ல. தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறார், காண்கிறார். அவரை பிரியப்படுத்தி வாழ்றதுதான் அவங்களுக்கு முக்கியமா தோணும். பெருமை உள்ளவங்க அவங்கள குறித்தே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன கடினமான உழைப்பவன் என்று சொல்லலாம், ஆனா இதெல்லாம் பதவி உயர்வு வர்ற வரைக்கும் தான் என்னோட வேலையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். தாழ்மை உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலை பட்டியல் நிறைய இருந்தா கூட தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் கூட பேசுறதுக்கு நேரம் கிடைச்சதே, அதுக்காக தேவனே உமக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அதான் மற்றவங்களுக்கு தன்னுடைய நேரத்தை கூட அவங்க தன்னுடைய வேலையை விட்டுட்டு மற்றவங்களோடு கூட நேரம் செலவழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. நம்ம குறித்த நமது மனப்பான்மை என்னன்னா, நம்ம எல்லாருமே பெருமையால சோதிக்கப்படுகிறோம், சோதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா தேவ ஆவியானவர் உண்மையான மனத்தாழ்மையின் பாதையை தெரிந்தெடுக்க உதவுகிறார். எனவே நாம ரொம்ப அதீத உச்ச நிலைமைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாழ்மை உள்ள மக்கள் தேவன் கொடுத்த வரம்புகளை அங்கீகரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கறதே நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பார்த்த தாழ்மை உள்ளவங்க, பெருமை உள்ளவங்களை குறித்த அந்த கேரக்டர், இதுல நாங்க எந்த இடத்துல தவறுகிறோம் என்பதை எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு கூட இடைப்படுங்க. உமில இருந்த தாழ்மை உள்ள சுபாவம் எங்களிடத்துல காணப்படவும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர் தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் அந்த உண்மையான மனத்தாழ்மையோடு கூட நடக்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க. எங்க வேலை ஸ்தலத்துல, எங்க குடும்ப ஜீவியத்துல நாங்க நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.